உங்களுக்கு காஃபி ஏதாவது போட்டு கொண்டு வரவா? காஃபியா? எனக்கா? ஏய், என்ன சும்மா உனக்கு? இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்த. ஏதோ ஞாபகத்துல கேட்டேங்க. சரி விடுங்க, நீங்க வேலையை பாருங்க. மதியம் சாப்பாட்டுக்கு இங்க இருப்பீங்க தானே? எங்க நம்ம உழப்பு தான் கம்பத்தில் கைத்து கட்டி ஆடுற மாதிரி இருக்கு. யாராவது கூப்பிடாம இருக்கணும். இன்னொரு 1 மணி நேரத்தில் சொல்றேன். அது வரைக்கும் எனக்கு சாப்பாடு எதுவும் வைக்க வேணாம். சரிங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி குழப்பத்திலே பேசிட்டு இருக்கா? உமா, என்ன இப்படி மயக்கம் போட்டு கிடக்க? உமா, உமா, இங்க பாரு, என்ன பாரு, உமா, 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 இங்க பாரு, உமா, உமா, என்னாச்சு உமா? என்னன்னு தெரியலங்க, ஒரு தலை சுத்தலா இருக்கு, வயிறு வர கொமட்டிக்கிட்டு வருதுங்க. ஏதாவது சாப்பிட்டது உனக்கு ஒத்துக்கலையா? உமா, 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 ஏன் இப்படி வாந்தி எடுக்கிற? என்னாச்சு? வா, உட்காரு. அம்மா, இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்லைங்க, ஆனா என்னன்னு தெரியல, தலை சுத்துறது நிக்கல. சரி, காலையில என்னதான் சாப்பிட்ட? காலையில எதுவுமே சாப்பிடலங்க, எது சாப்பிட்டாலும் ஒரே கொமட்டலா இருந்துச்சு, அதான். சரி, வா, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இல்லங்க இல்ல உமா, சாப்பிட்டது ஜீரணமாகாம இருந்திருக்க போது உடனே போய் டாக்டரை பாட்டு வந்துடலாம். வா. இதுக்கெல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். நான் வேணும்னா அப்புறமா மிளகு கசாயம் வச்சு குடிச்சுக்கிறேங்க. உமா, இந்த மிளகு சாறு குடிக்கிறது, கசாயம் குடிக்கிறது, இந்த பாட்டி வைத்தியம்லாம் எதுக்கு? என்ன எதுன்னு டாக்டர் சொல்லிட்டு வா போலாம். சொன்னா கேளு, ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாம். வா. என்ன யோசிக்கிற? வா உமா, போலாம். வா, எந்திரி. சரிங்க. வா. ஸ்கேனுக்கு எழுதி தரேன், போய் எடுத்துட்டு வந்துருங்க. என்ன டாக்டர், வேற ஏதாவது பிரச்சனையா? ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க, ரிப்போர்ட் வரட்டும், பார்த்து சொல்றேன். வா உமா, மெதுவா. நல்ல விஷயம்தாம்மா, நீங்க கன்சீவா இருக்கீங்க. கன்கிராட்ஸ்.
டாக்டர் என்ன சொல்றீங்க? உமா கர்ப்பமா இருக்கா? எஸ் மிஸ்டர் பூவரசு, உமா கர்ப்பமா இருக்காங்க. பேபி ஃபார்ம் ஆகி 2 months ஆச்சு. பேபி பொசிஷன், growth எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா உமா, நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. உங்க உடம்புல போதுமான அளவு ஹீமோகுளோபின் கவுண்டே இல்ல. அதனாலதான் அனிமிக்கா இருக்கீங்க. ஒன்னும் பயப்பட வேண்டாம். சாப்பாட்டுல வறுத்த உளுந்து, முளைக்கட்டின பயிறு, டேட்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க. 5 மாசம் வரைக்கும் எங்கேயும் டிராவல் பண்ணக்கூடாது. அதிக ரிஸ்க் எடுத்து எந்த வேலையும் செய்யக்கூடாது. மாசம் மாசம் கண்டிப்பா செக்கப்புக்கு வந்துடணும். கால்சியம் மாத்திரை, சத்து மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்துடுறேன். தவறாம எடுத்துக்கணும், சரியா? ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு முறை கர்ப்பம் கலைஞ்சிருக்கு போல இருக்கு. ஆமா டாக்டர். அதனால கர்ப்பப்பை வீக்கா இருக்கு. மறுபடியும் கர்ப்பம் ஆனது பெரிய விஷயம்தான். யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட், ஹிஸ்ட்ரோஸ்கோப்பியும் எடுத்து பார்த்துடலாம். இந்த மாத்திரையை வாங்கி கொடுங்க. அதுல அடுத்த அப்பாயின்மெண்ட் டேட் எழுதியிருக்கேன். அந்த டேட்ல கரெக்டா வந்துருங்க. சரிங்க டாக்டர். ம், வரேங்க. வாங்க. உமா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உமா. இத்தனை நாளா இதுக்கு தான் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். டாக்டர் அம்மா திரும்ப நீ தாயாக போகிறேன்னு சொன்னப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏதோ குற்ற உணர்ச்சி இத்தனை நாளாக மனசுக்குள்ளே போட்டு அரைச்சிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு உமா. இங்க பாரு உமா, இந்த தடவை நீ நல்லபடியாக குழந்தைய பற்றி எடுத்து வீட்டுக்கு வரணும். அப்புறம் டாக்டர் சொல்லியிருக்காங்க, நீ ரொம்ப சிரமப்படக்கூடாதான். இனிமேல் வீட்டு வேலையெல்லாம் கூட கொஞ்ச நாளைக்கு நானே பார்த்துக்கிறேன். சரி உமா, நான் அங்கே போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்கள் உட்காந்துரு, சரியா? அம்மா இந்தா. அம்மா, இந்த சந்தோஷமான விஷயத்த உடனே தாமரை ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ம்? ஹலோ அண்ணே. தாமரா எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்னண்ணே, ஏதாவது விசேஷமா? எப்படிப்பா தாமரா, நான் ஃபோன் பண்ண உடனே டக்குன்னு இருக்கிற எப்படி? என்னண்ணே நீ, உன் குரலை வச்சு நீ எப்படி இருக்கேன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியாதா? நீ நல்லா இருக்கியான்னு கேக்குற ஒரு வார்த்தையில 1000 அர்த்தம் இருக்கும். சொல்லுண்ணே, நானே பேசிட்டு இருக்கேன். நீ சொல்ல வந்ததை சொல்லு. தாமரை, நீ மறுபடியும் அத்தையாக போறப்பா. உமா முழுகாம இருக்கா? தாமரை அண்ணா, சொல்லுப்பா. அவ இப்ப எங்க இருக்கா? டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போனீங்களா? ஹாஸ்பிட்டல் தான் இருக்கோம். ஓ, டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணி சொன்ன உடனே முதல் ஃபோனு உனக்கு தான் பண்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. இதுக்குதான் நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். இத பாருங்க, நான் வீட்டுக்கு வந்து அவளை பாக்குறேன், சரியா? வாப்பா,
எப்போ வேணாலும் வா. சந்தோஷமான விஷயத்த உன்கிட்டையும் மலையாட்டையும் மட்டும்தான்ப்பா அண்ணன் சொல்ல முடியும். எனக்கு வேற யார் இருக்கா? அண்ணே என்ன நீ இந்த பாரு, இந்நேரம் உமா வச்சு கொண்டாடிட்டு இருக்கணும். சும்மா அழுதுகிட்டு என்ன நீ போனை வை, நான் இப்பவே வரேன். சரிப்பா. தாமரை உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிச்சு. அக்கா காஃபி போடுறீங்களா? வாங்கம்மா வாங்க. நான் காஃபி போடவா? உங்களுக்கு எதுக்குமா வீண் சிரமம்? நீங்க இந்த வீட்டுக்கு விருந்தாளியே வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல, சின்னையா உங்களை அழைச்சிட்டு வந்திருக்காரு. நீங்க வேலை செஞ்சா சரியா இருக்காது. நீங்க போங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் எல்லாருக்கும் காஃபி நான் போடுறேன். சரிங்கம்மா, போடுங்க. ஏம்மா, சின்னையா மேல உங்களுக்கு ரொம்ப இஷ்டம் போல இருக்கு. அம்மா கூட ரொம்ப தங்கமானவங்க. பேசும்போது அப்பப்போ கோவம் வரும். மத்தபடி பேருக்கு ஏத்த மாதிரி அம்மா லக்ஷ்மி தாமா. நீங்களும் அம்மா மாதிரி தான் கலகலப்பா இருக்கீங்க. அதான் எங்க சின்னையாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு. சரி, எல்லாருக்கும் காஃபி எப்படி போடணும்? அம்மாவுக்கு எக்ஸ்ட்ரா சுகர், ஐயாவுக்கு சுகர் கம்மி, விசால் அம்மாவுக்கு டபுள் ஸ்ட்ராங், கீர்த்தன் அம்மாவுக்கு இஞ்சி போட்ட டீ தான் சாப்பிடுவாங்க. பிரதீப் தம்பிக்கு நீங்க பச்சை தண்ணி கொடுத்தா கூட அவர் காஃபி நினைச்சுதான் சாப்பிடுவாரு. சரி, நீங்க காஃபி போடுங்கம்மா. அத்தை, காஃபி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சுகர் கம்மியா போட்டிருக்கேன், எடுத்துக்கோங்க. அம்மா, காஃபி எடுத்துக்கோங்க. வாங்க வீட்டுக்காரம்மா, வேலைக்காரம்மாவுக்கு காஃபி கொடுக்குறீங்களோ? காஃபி போடுறது ஒன்றும் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமான வேலை இல்ல. பாலையும் சர்க்கரையும் கலந்து கொடுத்தா அது காஃபி ஆயிடுமா? அதுக்கெல்லாம் ஒரு பக்குவம் வேணும். போ போ. காலையிலேயே கழனி தண்ணியை குடிச்சு என் வாயை நான் கெடுத்துக்க முடியாது. எனக்கு எப்படி போடணும்னு அலமேலுக்கு தெரியும். அம்மா, நீங்க எப்பவும் குடிக்கிற மாதிரி டபுள் ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா வேற எடுத்துட்டு வர, குடிச்சு பாருங்க. மாமா, காஃபி எடுத்துக்கோங்க மாமா. எனக்கு ஏய், அது உங்களுக்கு இல்ல, வைங்க. அது கீர்த்தனாக்கு இஞ்சி டீ. இது உங்களுக்கு. தேங்க்யூ. அடேங்கப்பா, அதுக்குள்ள வீட்ல யாராருக்கு என்னென்ன காஃபி பிடிக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களுக்குன்னு ஏத்த மாதிரி காஃபி டீன்னு கலக்கிட்டு இருக்க. நான் போய் கீர்த்தனாக்கு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். போ போ போ. இந்தாங்க டீ. உங்களுக்கு எப்பவும் போல இஞ்சி போட்டு தான் டீ போட்டிருக்கேன், எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். யாரு முதல்ல ப்ரப்போஸ் பண்ணது? என்ன? நீயா இல்ல பிரதீப்பா? அது அவர்தான் என்ன முதல்ல பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. அத நீ கெட்டியா பிடிச்சுக்கிட்டியா? அது அவர்தான் என்ன முதல்ல பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. அத நீ கெட்டியா பிடிச்சுக்கிட்டியா? என்ன பிளஸ்? ஏய், உன்கிட்ட தான் கேக்குறேன். என்ன பிளஸ்? சில் ஐஸ். நோ.
Sharp nose? No. Hot lips? Chance இல்ல. Silky hair? No way. 6 feet height? ஐயோ, அப்புறம் எப்படி பிரதீப் கொண்டு பிடிச்சது? பர்சனாலிட்டி இல்ல, பர்ஸ்லயும் ஒண்ணுமே இல்ல. என்ன இருக்கு உன்கிட்ட? உனக்கு எத்தனை நாளா அவனை தெரியும்? கம் ஆன், சொல்லு. ஒரு 3-4 months. நான் எப்போல இருந்து பாக்குறேன் தெரியுமா? நான் 3-4 months குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே பாக்குறேன்டி. காலையில குளிச்சுட்டு தாலிய தொட்டு கும்பிட்டுட்டு இதே பெட்ரூம்ல பிரதீப் படுத்துட்டு இருக்கும்போது நான் அவனை எழுப்பி அவனுக்கு காஃபி கொடுக்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்கேன். எங்க இருந்தோ வந்த நீ என் கனவுல பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டல. ஐயோ சுடுது, ஐயோ சுடுது, அம்மா அம்மா எரியுதுமா. கீர்த்தனா, ஐயோ கீர்த்தனா, என்னாச்சு? ஐயோ கீர்த்தனா, கீர்த்தனா எரியுது, ஐயோ சுடுது. ஐயோ கீர்த்தனா, என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு? வாங்கல காஃபி இருக்கு. ஐயோ நீங்க காட்டு. ஐயோ எரியுது. ஐயோ என்னாச்சுமா? என்னாச்சு? என்னம்மா ஆச்சு? என்னாச்சு சொல்லு. பிரதீப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்தான் எனக்கு உலகம். அவர்தான் என்னோட உயிர். அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. அவரை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேம்மா. நான் பேசிட்டு இருக்கும் போதே இவளுக்கு ஆத்திரம் வந்து என் மூச்சில காஃபியை கொட்டிட்டாங்கம்மா. சூடு தாங்க முடியாம தான் நான் கத்திட்டேன். அடி பாவி, அப்படி என்னடி உனக்கு என் பொண்ணு மேல கோவம்? என் பொண்ணு உன்னை விட அழகா மூக்கு முடியுமா இருக்கிறது உன்னை ஊத்துதா? ஐயோ, சுடுற காஃபி எடுத்து முகத்துல ஊத்திருக்காளே பாவி மக. இதுக்குதான் ரொம்ப அக்கறை என் பொண்ணுக்கு ரூம்ல காஃபி கொண்டு வந்து கொடுக்க வந்தியா? சூடா ஒரு டம்ளர் காஃபி கூட என் பொண்ணு குடிக்க மாட்டா. இப்படி கொதிக்கிற காஃபி என் பொண்ணு முகத்துல ஊத்திருக்கே. வந்த உடனே விறகரிச்சு வெந்நீர் வச்சு என் பொண்ணு முகத்துல ஊத்துறதுக்கு தான் வந்தியா? இந்த பிள்ளை ஒரு பொண்ணு, உன்ன மாதிரி பொண்ணு நான் பார்த்ததே இல்ல. அண்ணி, என் பொண்ணு நிலைமையை பாத்தீங்களா நீ? அத்தை, நான் பிரதீப் மேல உயிரா இருக்குன்னு சொன்னது தப்பா அத்தை? அதுக்கு போய் இப்படி பண்ணிட்டாங்களே அத்தை. கீர்த்தனா, நீ அழாத. நீ அவசரப்பட்ட முகத்தை தண்ணியில எல்லாம் கழுவிடாத. ரெஸ்ட் எடுத்துக்க. அம்மா, என்ன நடந்ததுன்னு இங்க பாருடா, புள்ளை பெத்துக்கிறது, மசக்கையா இருக்கிறது, எல்லா அவஸ்தையும் ஏன் கடவுள் பொண்ணுங்களுக்கு கொடுத்துருக்காரு தெரியுமா? மூட்டை தூக்கும் போது கை வலிச்சா இறக்கி கீழே வச்சிடலாம். ஆனா இந்த வயித்துல இருக்கிற சுமைய இறக்கி கீழே வைக்கவே முடியாது. அந்த பொறுமை பொம்பளைக்கு தான் உண்டு. தானத்திலேயே பெரிய தானம் நிதானம் தான். அது இல்லாத பொண்ணு பொண்ணே கிடையாது. நீ இதுக்கு மேல எதுவுமே சொல்ல வேண்டாம்டா. இவகிட்ட பொண்ணா லட்சணமா இருக்க சொல்லு. நீங்க வாங்க போலாம். கீர்த்தனா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. இருமா, நான் போய் ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. சரி பாரதி, நீ வா. ஹலோ. எதிர்பார்க்கல. ஏங்க, என்ன பழி வாங்குறதுக்காக சுடுற டீ எடுத்து உங்க முகத்துல கொட்டிக்கிட்டீங்க? வேற ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆனா ஏன் இடத்துக்கு நீ வர்றத நான் அனுமதிக்கவே மாட்டேன். நான் ஏற்கனவே உங்க இடத்துக்கு வந்தாச்சு. ஐ மீன் இந்த வீட்டை சொன்னேன். என்ன சொன்னீங்க? பிரதீப்ப உங்களுக்கு பல வருஷமா தெரியும்னு சொன்னீங்கல்ல? ஒருத்தங்கள
யாரு அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்காங்கங்கிறது முக்கியம் இல்ல, யாரு அதிகமா புரிஞ்சு வச்சிருக்காங்கங்கிறது தான் முக்கியம். பாத்துரலாம். லெட்ஸ் பிகின் தி கேம். அப்பா, எனக்கு அந்த வீட்டுல இருக்க பிடிக்கலப்பா. நான் இங்கே இருக்கிறேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா. அப்ப நீ